வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட பேரு ஜெராக்ஸ் அப்படின்றது. இது ஒரு கன்னட வெப் சீரிஸ் தான். இப்போதைக்கு இந்த வெப் சீரிஸ் தமிழ்ல இல்ல, கூடிய சீக்கிரத்துல தமிழ்ல வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இது ஒரு பக்கவான ஃபேண்டசி த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இதோட கதையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நம்ம ஹீரோவோட பேரு அசோக் அப்படின்றது. இவர் சின்ன பையனா இருக்கும்போது பேரண்ட்ஸ் ஒரு தாயத்தை கட்டி விடுறாங்க. அந்த தாயத்தினால ஒரு விஷயம் நடக்குது, ஒரு மேஜிக் நடக்குது. அது என்ன மேஜிக்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் ஸ்பாயில் ஆயிடும். அதனால அதை சொல்ல மாட்டேன். நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சுக்கோங்க. உண்மையிலேயே சொல்றேன், இந்த படத்தோட கதை சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் குழப்பமா போகும், நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. போக போக உங்களுக்கு கதை தெளிவா புரிஞ்சிடும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சீரிஸ்லாம் போட்டா கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க, லைக்லாம் போடுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே மலை உச்சில இருக்க ஒரு கோயிலை காட்டுறாங்க. இந்த கோயிலுக்கு ஹீரோவோட பேரண்ட்ஸ் ஹீரோவை கூட்டு வராங்க. ஹீரோ சின்ன பையனா தான் இருப்பாரு. இவருக்கு மந்திரிச்சு தாயத்தை கட்டி விடணும்ன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப அங்க இருக்க பூசாரி இருக்காரு பாத்தீங்களா, இந்த பையனுக்காக தாயத்தெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து எரிஞ்சிட்டு இருக்க விளக்கு சட்டுன்னு அணையுது. என்ன அபசகுண மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி பூசாரியும் கழுத்துல கட்டி விடுறதுக்காக வராரு. அப்பன்னு பார்த்து தாயத்து கலண்டு உருண்டு போது. ஏங்க சீக்கிரமா எடுங்கன்னு வைஃப் சொல்றாங்க. ஹீரோவோட அப்பா தான் ஓடி போய் எடுக்கிறதுக்காக போறாரு. அப்படி எடுக்கிறதுக்காக போகும்போது அது மேல ஏதோ மின்னல் மாதிரி அடிக்குது. மின்னல் தான் அடிக்குதா இல்ல வேற ஏதாவது அடிக்குதா அப்படின்றத கிளியரா நம்மளுக்கு இப்போதைக்கு காட்டல. அப்பாவும் சீக்கிரமா அதை எடுத்துட்டு இப்ப சாமியார் கிட்ட கொண்டு வந்துடுறாரு. அந்த பூசாரியும் இந்த சின்ன பையனோட கழுத்துல கட்டி விடுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்றத தெளிவா காட்டல. இங்க கோயில் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்திலேயே வித்தியாசமா ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இருந்து தான் அந்த பவர் வந்திருக்கும். அது என்ன இடம்ன்றத தெளிவா நமக்கு காட்டவே கிடையாது. இதோடயே இந்த சீனை நமக்கு கட் பண்ணிடுறாங்க. இதே ஊரை பிரசன்ட்ல காட்டுறாங்க. ரெண்டு பொலிட்டீஷியன்களுக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கு. ரெண்டு கட்சியோட ஆதரவாளர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, பயங்கரமா மாத்தி மாத்தி அவங்களோட தலைவரை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு தலைவரை பத்தியும் சொல்லிடுறேன். ஒருத்தரோட பேரு ரகு அப்படின்றது, இவர் தான் ரகுவா இருப்பாரு. இன்னொருத்தரோட பேரு செல்வா அப்படின்றது. இப்ப செல்வாக்கு எதிரா ரகுவோட ஆள் ஒருத்தன் பேசிட்டு இருக்கான். செல்வாலாம் வேஸ்ட், ரகு தான் கெத்துன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறது செல்வாவோட ஆளுங்களுக்கு தெரிய வருது. சம்பந்தப்பட்டவங்களை தூக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப ஒயிட் டி-ஷர்ட் போட்டு ஒருத்தனை காட்டுறாங்க பாத்தீங்களா, இவன் ரகுவோட சப்போர்ட்டரா இருப்பான். இவன் தான் செல்வாவை பத்தி ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்கான். செல்வாவோட ஆளுங்க இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாங்க. இவனை விடக்கூடாது, இவனை தூக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வச்சே தூக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு அசோக்னு சொல்லியிருப்பேன். இவரை பொறுத்த வரைக்கும் ஜெராக்ஸ்லாம் எடுக்கிற ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த கடையில பேரண்ட்ஸோட போட்டோவையும் வச்சிருக்காரு. அவங்க ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க போல. சீக்கிரமா என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்ற மாதிரிலாம் போட்டோவை பார்த்து பேசிட்டு இருக்காரு. ரெண்டு பொலிட்டீஷியன் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அதுல செல்வா இவரா தான் இருப்பாரு. இவரோட வீட்டுல பூஜை மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. செல்வாவோட ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஒயிட் டி-ஷர்ட் போட்ட பையனை அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பையனோட பேரு வாசுன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஏண்டா எங்க தலைவனை பத்தியே நீ மோசமா பேசுவியா அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி அடிச்சிட்டு இருக்காங்க. தெரியாம பண்ணிட்டேன் விட்டுருங்கன்ற மாதிரி இவரும் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரு. இந்த சமயம் செல்வாவோட Dress இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்க விளக்குல பட்டு எரிய ஆரம்பிச்சிருது. ஐயோ அபசகுணம் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவரும் சொல்றாரு. செல்வா அண்ணனோட Dressல நெருப்பு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே இந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்க. வெளியே வாசுவை அடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுமே இந்த இடத்துக்கு ஓடி வந்துடுறாங்க. இதுதான் கேப், தப்பிச்சிடணும்ன்ற மாதிரி வாசு யோசிக்கிறாரு. இப்ப தப்பிக்கிறதுக்காக போகும்போது தான் எலெக்ஷனுக்காக நிறைய பேருக்கு கிஃப்ட் மாதிரி தரதுக்காக வாங்கி வச்சிருப்பாரு. இதை கேப்சர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இவனுமே வீடியோ மாதிரி எடுத்துறான். இது மூலியமா இவனை மாட்டி விட்டணும்ன்றதுக்காக தான் இந்த வாசு வீடியோ மாதிரி எடுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஜெராக்ஸ் கடையில வேலை பார்க்கறதா சொன்ன பாத்தீங்களா, இப்ப மிஷினை ஆன் பண்ணலாம்னு பார்த்தா மிஷின் சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது. ரொம்ப வருஷமாவே இந்த மிஷினை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு போல. ஓனர் கிட்ட மாத்த சொல்லி நிறைய வாட்டி கேட்டிருப்பாரு. ஆனா ஓனர் மாத்தவே மாட்டாரு. சரியான கஞ்ச பிஸ்னரி ஓனரா இருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோ புலம்பிட்டு இருக்காரு. ஆக்சுவலா வாசுன்றவன் அங்க குக்கர் இருக்கிறத வீடியோ எடுத்தான் பாத்தீங்களா, அந்த வீடியோவெல்லாம் இவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு அனுப்பி வைக்கிறான். அவனை பொறுத்த வரைக்கும் லோக்கல் மீடியா சேனல் வச்சிருக்கான். இவன் ரகு சப்போர்ட்டரா இருப்பான். சூப்பரா அப்படின்ற மாதிரி வீடியோவை வாங்கிக்கிறான். நேரா ரகுவை மீட் பண்றதுக்காக வரான். இந்த வீடியோ மட்டும் வெளியே வந்துச்சுன்னா கண்டிப்பா அவன் தோத்துருவான். எனக்காக கொஞ்சம் காசு மட்டும் தாங்க, கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்திருக்கன்ற மாதிரி இவன் காசெல்லாம் கேட்கிறான். உனக்கு தராம யாருக்குடா தர போறேன், தரன்ற மாதிரி இவருமே சொன்ன மாதிரி நிறைய காசை தந்துடுறாரு. இப்ப போலீஸுங்க கிட்ட இந்த தகவலை போட்டு விட்டுறலாம், அவன் மாட்டிப்பான், மக்கள் நம்மளை ஜெயிக்க வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரகு யோசிக்கிறாரு. இப்ப போலீஸுங்க இருக்காங்கல்ல, செல்வாவோட இடத்தை செக் பண்றதுக்காக வந்துடுறாங்க. மக்களுக்கு பரிசு பொருள் தரலான்னு பாக்குறீங்களான்ற மாதிரி செக் பண்றதுக்காக வந்துடுறாங்க.
வெளிய இருக்க ஆளுங்களும் பேசியே அனுப்பிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா போலீஸ் கண்டிப்பா வருவான்னு சொல்றாரு. இதனால செல்வாவே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. தாராளமா செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. இப்ப போலீஸுங்களும் உள்ள நுழைஞ்சு செக் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி செக் பண்ணும் போதுதான் அந்த ரூம்ல எதுவுமே இல்லன்றது தெரிய வருது. இந்த செல்வா உசாராய் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாரு போல. எப்படி இவர் உசாரானாருன்ற மாதிரி நமக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. செக் பண்றதுக்காக ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்தார்ல, இவர் செல்வாக்கு விசுவாசமானவரா இருப்பாரு. செல்வா கிட்ட முன்கூட்டியே விஷயத்தை சொல்லியிருப்பாரு. மீடியாலாம் அந்த இடத்துக்கு வருவாங்க, அப்ப நீங்க அந்த பொருள்லாம் கிளியர் பண்ணிருங்க, நல்ல பேர் வாங்கிக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால செல்வா உசாரா கிளியர் பண்ணியிருப்பாரு. செல்வாக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி கூட ஒருத்தர் இருக்காரு. அந்த ரைட் ஹேண்ட் கிட்ட சொல்லி தான் கிளியர் பண்ணியிருப்பாரு. எவன் மாட்டி விட்டான்றதும் தெரியணும். அந்த வாசு தான் இங்க இருந்து வீடியோ எடுத்திருக்கான் போல. அந்த வாசுவை புடிங்கடான்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. இந்த ரைட் ஹேண்டுக்கு ஒரு பேர் தந்துடுறேன். இந்த ரைட் ஹேண்டோட பேரு குருன்னு வச்சுக்கலாம். இந்த குருவா அந்த வாசு எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி செல்வா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோட கடைக்கு பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார்ல, முடிவெற்ற கடை தான் வச்சிருக்காரு. இப்ப ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாரு. அப்படி பேசும்போது தான் காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணை ஹீரோ லவ் பண்ணிட்டு இருக்கிறது தெரிய வருது. அந்த பொண்ணுமே என்ன லவ் பண்றா, அந்த பொண்ணை இன்னைக்கு மீட் பண்ணி பேச போறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட இவர் சொல்லிட்டு இருக்காரு. சரிடா போயிட்டு வா, நான் கடையை பாத்துக்கிறேன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டுமே சொல்றான். அப்படியே கட் பண்ணி அந்த பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேரு மீரா அப்படின்றது. இந்த மீராவும் என்னோட பாய் ஃப்ரெண்டை பார்க்க போறேன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. ஆனா போட்டோவா யாரோட போட்டோவை காட்டுறாங்கன்னா ஹீரோவோட போட்டோவை காட்டாம ரேவந்த்ன்ற ஒரு நபரோட போட்டோவை காட்டுறாங்க. ஹீரோவையும் லவ் பண்றாங்க, ரேவந்த் வேற ஒரு நபரையும் லவ் பண்றாங்க போல. ஹீரோவை ஏமாத்தி தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுவுமே ஹீரோக்கு தெரிய மாட்டேங்குது. ஹீரோக்கு ஒரு ஓனர் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவர் இப்ப கடைக்கு வராரு. பார்த்தா ஹீரோ கடையை சாத்திட்டு எங்கேயோ போயிருக்கிறது தெரிய வருது. எப்ப பாரு கடையை சாத்திட்டு அவன் வெளியே போயிடுறான் அப்படின்ற மாதிரி பக்கத்து கடையில இருக்க அந்த ஃப்ரெண்டு கிட்ட இவர் புலம்பிட்டு இருக்காரு. இப்பதான் போனா திரும்பி வந்துருவான்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டுமே அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த ஓனர் எதுக்காக வந்திருக்காருன்னா இவருக்கு ஒன்னு ஜெராக்ஸ் எடுக்கணும், அதுக்காக தான் வந்திருப்பாரு. பான் கார்டு ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காக வந்தவர் வச்சா பிரிண்டர் ஒர்க் ஆகலன்றதை தெரிஞ்சுக்கிறாரு. பிரிண்டர் வேற ஒர்க் ஆகல போலியே அப்படின்ற மாதிரி புலம்புறாரு. இப்ப பான் கார்டை எடுக்காமயே இங்க இருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, மீராவை மீட் பண்றதுக்காக வந்துடுறாரு. மீரா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வீட்டுல மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்காங்க, நீ சீக்கிரமா ஏதாவது பண்ணு, லைஃப்ல செட்டில் ஆகிற மாதிரி ஏதாவது பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. ஆக்சுவலா மீரா இவரை தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரேவந்த மாப்பிள்ளையா பார்த்தோன்னே ரேவந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க போல. நான் போனோம், டைம் ஆயிடுச்சுன்னு போறதுக்கு பாக்குறாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு போன்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே கொஞ்ச நேரம் பேருக்கு பேசிட்டு கிளம்புறாங்க. இப்ப ஹீரோ ஓனரை பாக்குறதுக்காக வராரு. அடிக்கடி கடையை சாத்திட்டு எங்கடா போற அப்படின்ற மாதிரி ஓனர் கண்ணாபின்னா திட்டிட்டு இருக்காரு. அந்த பிரிண்டர் ஒர்க் ஆகலனா என்கிட்ட சொல்ல மாட்டியா, உன்னை வச்சுட்டு எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குதுடா, உன்னால 10 பைசா பிரோஜனம் இல்ல அப்படின்ற மாதிரி பயங்கரமா இவரை திட்டி இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. இப்ப ஹீரோவும் போட்டோ கிட்ட வந்து புலம்புறாரு. நீங்க போயிட்டீங்க, அதனால தான் இவங்க கிட்ட எல்லாம் நான் பேச்சு வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் புலம்புறாரு. அந்த ஓனரை பொறுத்த வரைக்கும் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் போனாரு பாத்தீங்களா, திடீர்னு ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் அவுட் வருது. இது பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டரா தான் இருக்கும், ஆனா கலர் ஜெராக்ஸ் மாதிரி வருது. இது என்ன கலர்ல வருது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. பேப்பர் வந்துகிட்டே இருக்கு, இவரால ஸ்டாப் பண்ண முடியல. ஒரு ஸ்டேஜ்ல பிளக்கையே புடுங்கிடுறாரு. பிளக்கையே புடுங்கினதுக்கு அப்புறமா பேப்பர் வந்துட்டு இருக்கு. இது எப்படிடா பாசிபிள்னு ஷாக் ஆகுறாரு. சின்ன வயசுல போட்டு விட்ட தாயத்தை இவர் போட்டிருக்காருல, அந்த தாயத்தை மிஷின்ல பட்டோன மிஷின்ல ஏதோ நடக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ பயந்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா ஓனர் இறந்து போன மாதிரி இந்த இடத்துல இருக்காரு. போட்டோல ஓனர் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துலயும் இருக்காரு. என்ன திடீர்னு ஓனர் இந்த இடத்துல இருக்காருன்னு இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஓனர் என்னாச்சு ஓனர், எந்திரிங்கன்னு எழுப்புறாரு. ஆனா ஓனர் கிட்ட அசைவே வரமாட்டேங்குது. ஐயோ ஓனர் எப்படி திடீர்னு இந்த இடத்துல இறந்த மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. சவுண்ட் கேட்டு பக்கத்து கடையில இருக்க ஃப்ரெண்டு வந்துடுறாரு. என்ன மச்சான் ஆச்சு, ஏன் ஓனர் இப்படி படுத்துட்டு இருக்காருன்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரக்கு அடிச்சு கொஞ்சம் மட்டையாயிட்டாரு, எந்திரிச்சு வீட்டுக்கு போய்ப்பாரு, நீ கிளம்பு மச்சான் அப்படின்ற மாதிரி இவருமே கேஷுவலா பேசி இங்க இருந்து ஃப்ரெண்ட் அனுப்பி வச்சிடுறாரு. ஓனர் எந்திரிங்க ஓனர் அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரு. இந்த ஃப்ரெண்டு கிளம்பி போயிட்டு இருக்காரு பாத்தீங்களா, கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல ஓனர் உட்காந்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. இந்த மனுஷன் அதுக்குள்ள எப்படி இங்க வந்தாரு, Dress வேற மாறி இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப நம்ம ஹீரோ கீழே விழுந்த தாயத்தை எடுக்கிறாரு. இப்ப திடீர்னு ஓனரும் எந்திரிச்சிடுறாரு. இவர் எப்படி பண்றாரோ அதே மாதிரி ஓனர் பண்றாரு. இவர் என்ன பேசுறாரோ அதே மாதிரி ஓனர் பேசுறாரு. என்னடா இங்க நடக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ இந்த இடத்துல பயப்படலாம் ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல தாயத்தை திரும்பி கீழே போடுறாரு. அந்த ஓனரும் பொத்துன்னு விழுந்துடுறாரு. என்ன தாயத்தை எடுக்கும் போது மட்டும் இவர் நடக்கிறாரு, இப்ப உட்காந்துட்டாரு அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப மீரா என்ன பண்றாங்கன்னா ரேவந்த மீட் பண்ணிடுறாங்க. ரேவந்தோட வீட்டுல கல்யாண விஷயமா பேசிட்டாங்க போல. அதெல்லாம் இவங்க ஹீரோ கிட்ட மறைச்சிருப்பாங்க. நாளைக்கு உன்னோட பர்த்டேல என்னோட சர்ப்ரைஸ் இருக்கு உனக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் தந்துட்டு இருக்காரு. அதனால இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி இவங்களும் கணக்கு பண்றாங்க. இந்த சைடுல ஹீரோ என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த ஜெராக்ஸ்ல வேற யாரையாவது ஜெராக்ஸ் எடுத்து பாப்போன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அம்மா அப்பாவை இவர் ரொம்ப மிஸ் பண்றாருல,
அவங்கள ஜெராக்ஸ் எடுத்தா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ரேவந்துக்கு மீராவை ரொம்ப பிடிச்சிருக்க போல இப்ப வீட்டு வாசல் வரைக்கும் கூட்டு வந்து இறக்கி விடுறாரு. இவர் இறக்கி விடுறத மீராவோட அப்பாவும் கவனிக்கிறாரு. மீராவோட அப்பாவை இவர் அங்கிள்னு சொல்றாரு. என்ன அங்கிள்னு சொல்றீங்க, மாமான்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அப்பாக்குமே இவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, பணக்கார மாப்பிள்ள, பொண்ணை கட்டி கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த ஓனரோட பான் கார்டு உள்ள இருக்கிறதுனால தான் ஓனர் வந்துட்டாரு போலன்ற மாதிரி இவருக்கு டவுட் வருது இல்ல, அதனால பேரண்ட்ஸோட போட்டோவை வைக்கலாம்னு நினைக்கிறாரு. இவர் பர்ஸ்ல எப்பவுமே போட்டோ இருக்கும், அந்த பர்ஸ்ல இருக்க போட்டோவை வச்சா எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ஒருவேளை ஒருத்தரோட போட்டோவை தான் வைக்கணும் போலன்ற மாதிரி யோசிக்கிறாரு. முதல்ல கட் பண்ணி அப்பாவோட போட்டோ வைக்கிறாரு, அப்பா வந்துடுறாரு. அடுத்து அம்மாவோட போட்டோ வைக்கிறாரு, அம்மா வந்துடுறாங்க. ஆனா அசைவே இல்லாம இருக்காங்க. அம்மாவோட மடியில படுத்து என்ன நடக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுமா அப்படின்ற மாதிரி புலம்புற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அவங்களோட ஊரை பொறுத்த வரைக்கும் ராஜ்குமார்னு ஒரு பெரிய ஆக்டர் இருக்கார்ல, அவரோட போட்டோ வச்சு அவரையே இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. அவரை பார்த்து இந்த இடத்துல சந்தோஷம்லாம் பட்டுட்டு இருக்காரு. முதல்ல இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அது என்னன்னா, யார ஜெராக்ஸ் எடுத்தாலும் அவங்க வந்துடுறாங்க. ஒரு சமயத்துல ஒருத்தரை மட்டும் தான் ஜெராக்ஸ் எடுக்கணும்ன்றது இவருக்கு தெரியுது. இப்ப கேர்ள் ஃபிரெண்டை வர வைக்கலாம்ன்ற மாதிரி இவர் கேர்ள் ஃபிரெண்டை இந்த இடத்துக்கு வர வைக்கிறாரு. இதே சமயம் மீரா இருக்காங்க பாத்தீங்களா, ரேவந்த் கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப சட்டுன்னு அப்பா உள்ள வந்துடுறாரு. யார்கிட்டமா பேசிட்டு இருக்க, மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு இருக்கியா, பேசு பேசு அப்படின்ற மாதிரிலாம் கதவை சாத்துறாரு. இவருக்குமே பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு இருக்கிறது ஓகே தான். அந்த தாயத்தை கையில எடுத்தா நம்ம என்ன பண்றோமோ அதே மாதிரி தான் எதிர இருக்கவங்களும் பண்ணுவாங்கன்றது இவருக்கு தெரிஞ்சிருச்சுல. இவர் பண்ற மாதிரியே எதிர இருக்க கேர்ள் ஃபிரெண்டும் பண்றாங்க. கேர்ள் ஃபிரெண்டை கிஸ் பண்ணலான்னு பார்த்தா இவரால முடியல. என்னடா கிஸ் பண்ண முடியலையேன்னு யோசிக்கிறாரு. இப்பதான் வேற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. நம்ம பண்றதையே அவங்க பண்ணுவாங்க, இதுவே கண்ணை மூடிட்டு நம்ம யோசிச்சோம்னா அவங்க நம்ம கண்ணை மூடிட்டு என்ன யோசிக்கிறோமோ அதை பண்ணுவாங்கன்றத கண்டுபிடிக்கிறாரு. இப்ப கண்ணை மூடினவரு அவ வந்து என்ன கிஸ் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. அதே மாதிரி அவங்களும் கிஸ் பண்றாங்க. அவ என் பக்கத்துல டான்ஸ் ஆடணும்னு யோசிக்கிறாரு. கேர்ள் ஃபிரெண்ட் அந்த இடத்துல டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. எப்பா சூப்பர் வரம் கிடைச்சிருக்குன்ற மாதிரி இவரும் சந்தோஷப்படுறாரு. அந்த ரேவந்த் எதுக்காக தெரியுமா பேசிட்டு இருக்காரு, உனக்கு நான் தான் முதல்ல விஷ் பண்ணோம், அதனால பேசிக்கிட்டே இரு, 12 மணி ஆக போகுது அப்படின்ற மாதிரி கரெக்டா 12 மணிக்கு ஹாப்பி பர்த்டே எல்லாம் சொல்றாரு. ரேவந்த் தான் சொல்லியிருக்கான், ஹீரோ சொல்லல அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல ஹீரோ இருக்கார்ல, பக்கத்துல இருக்க அந்த டூப்ளிகேட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. மறுநாள் இவரும் மீராவும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. மீராக்கு பெருசா இவர்கிட்ட பேசுறதே பிடிக்கல, இங்க இருந்து கிளம்பணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப வேகமா கிளம்ப பார்க்கும்போது இவரும் கையை பிடிச்சு நிறுத்துறாரு. அப்பதான் கையில டைமண்ட் ரிங் இருக்கிறத நோட் பண்றாரு. இந்த ரிங் எப்படி வந்ததுன்னு கேக்குறாரு. வீட்டுல மாப்பிள்ளையா ஒருத்தனை பார்த்தாங்கல்ல, அவன் தான் போட்டு விட்டான், எனக்கு இதுல பெருசா விருப்பம் இல்லைன்ற மாதிரி இந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இவருமே நான் கூட உனக்காக கிஃப்ட் வாங்கியிருக்கேன்ற மாதிரி சொல்றாரு. பெருசா என்ன வாங்கி தந்துட போற, பொம்மை ஏதாவது வாங்கி வச்சிருப்பேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. எது கேட்டாலும் வாங்கி தந்துருவியா, எனக்கு அந்த நெக்லஸ் தான் வேணும், வாங்கி தா பாப்போம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இவருமே அந்த நெக்லஸையே பாக்குறாரு. நம்ம கிட்ட இருக்க மிஷின் மூலியமா ஏதாவது பண்ணா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் ஈவினிங் குள்ள நெக்லஸோட வருவேன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே நான் இங்கேயே இருக்கன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. ஒரு லேடி நெக்லஸ் போட்ட மாதிரி தான் விளம்பரம் அங்க ஒட்டி இருக்கும். இவர் அந்த லேடியோட கொண்டு வந்துடுறாரு. இப்ப ஜெராக்ஸ் எடுக்கலாம் நினைக்கிறாரு. ஆனா அந்த லேடி நெக்லஸோட வரலனா என்ன பண்றது, நமக்கு வேண்டியது நெக்லஸ் தானே, அதை மட்டும் போட்டோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம்ன்ற மாதிரி மிஷின்ல வைக்கிறாரு. நெக்லஸ் இந்த இடத்துக்கு வரணும்ல, ஆனா நெக்லஸ் வரவே மாட்டேங்குது. என்ன நெக்லஸ் வரவே மாட்டேங்குது, இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒருவேளை ஒரிஜினல் நெக்லஸை வச்சாதான் டூப்ளிகேட் எடுக்க முடியும் போலன்னு யோசிக்கிறாரு. இப்ப நேரா அந்த கடைக்கு வந்துடுறாரு. இந்த மாடல் நெக்லஸ் இருக்குமான்னு கேக்குறாரு. அதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவருமே கடையில இருக்க நெக்லஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்காரு. ஆனா நெக்லஸை விலை கொடுத்து தானே இங்க இருந்து கொண்டு போக முடியும். இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. என்கிட்ட அவ்வளவு காசு இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாரு. காசு இல்லைன்னா எதுக்கு எங்க டைமை வேஸ்ட் பண்றீங்க, கிளம்புங்கன்ற மாதிரி ஓனர் சொல்றாரு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. இந்த விஷயத்தை பண்ணி நெக்லஸை எடுத்துடலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. என்ன பண்றாருன்னா அந்த ஓனரோட போட்டோவை எடுத்துட்டு வந்து அவரை டூப்ளிகேட் பண்ணிடுறாரு. இப்ப ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த கடை கிட்ட வந்துட்டு இருக்காரு. கடையில வேலை பார்க்குற பையனுமே ஓனர் கிட்ட பேசிட்டு இருக்கான். ஓனரா நம்ம ஹீரோ தானே வந்திருக்காரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, எனக்கு உடனே போய் சாப்பிடுறதுக்காக தோசை வாங்கிட்டு வான்னு சொல்றாரு. இவர் என்ன புதுசா தோசை கேட்கிறாருன்ற மாதிரி இவனும் வாங்குறதுக்கு போறான். நம்ம ஹீரோ ஜெராக்ஸ் கடையில இருந்து தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எப்படியோ அவன் அனுப்பிட்டோம், சீக்கிரமா அந்த நெக்லஸை கொண்டு போனோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அந்த நெக்லஸ் இருக்கிற இடத்துல இருந்து நெக்லஸை எடுக்கிறாரு. வேகமா இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் கிளம்பி போய் கொஞ்ச நேரத்துல உண்மையான ஓனர் வந்துடுறாரு. அதே மாதிரி வாங்குறதுக்காக போன பையனும் வந்துடுறான். கடையை விட்டுட்டு எங்கடா போனேன்னு கேட்கும் போது உங்களுக்காக தான் தோசை வாங்க போனேன்னு சொல்றான். எது நான் தோசை கேட்டனா, நான் எதுக்குடா தோசை கேட்க போறேன் அப்படின்ற மாதிரி இவரும் திட்டுறாரு. இல்ல இல்ல நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற Dress போட்டு வந்தீங்கன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த சமயம் டூப்ளிகேட் ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, சீக்கிரமா ஹீரோவோட கடைக்கு போகணும்
போனோன்ற மாதிரி நடந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு பொண்ணு நில்லுங்க நில்லுங்கன்ற மாதிரி இந்த ஓனரோட பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. என் கூட வாங்கன்ற மாதிரி கையோட கூட்டு போக பாக்குறாங்க. இவரால சுத்தமா தப்பிக்க முடியல. சரி இந்த பொண்ணு கூடயே போலான்ற மாதிரி இந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்துடுறாரு. இந்த ஓனரோட செட்டப்பா தான் இந்த பொண்ணு இருப்பாங்க போல. இந்த பொண்ணுமே நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன்ற மாதிரி பாத்ரூம்குள்ள போறாங்க. இதுதான் கேப், தப்பிச்சிடணும்ன்ற மாதிரி இவர் தப்பிச்சிடுறாரு. என்ன விட்டுட்டு போயிட்டாருன்ற மாதிரி அந்த பொண்ணு ஃபீல் பண்றாங்க. அந்த டூப்ளிகேட் ஓனரை கடைக்கிட்ட வர வச்சிரணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டிட்டு இருக்காங்க. அதனால இவர் மிஷினை ஓபன் பண்ணி அந்த போட்டோவை எடுத்துடுறாரு. அந்த போட்டோவை எடுத்தோன்னே அங்க இருக்க டூப்ளிகேட் ஓனர் மறைஞ்சிடுறாரு. சரி நம்ம அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி ஹீரோ இருக்கார்ல, அந்த இடத்துக்கிட்ட வந்துடுறாரு. அந்த இடத்துல தான் அந்த ஜுவல் இருக்கு. ஏன்னா மறைஞ்சு போகும்போது அந்த ஜுவல் மட்டும் கீழே விழுந்திருக்கு. அந்த ஜுவல்ல இவரும் சந்தோஷமா பாக்குறாரு. எடுத்துட்டு கிளம்புறாரு. அப்படி கிளம்பும் போது இவரோட தாயத்தை அந்த இடத்துல விழுந்திருக்கும். அதை கவனிக்காம இங்க இருந்து கிளம்பி போறாரு. இங்கதான் செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை ஒரு இடத்துல வெயிட் பண்ண சொன்னார்ல, அந்த இடத்துக்கு தான் இவர் சந்தோஷமா போயிட்டு இருக்காரு. இப்ப டிக்கெட் கேட்கும் போது இவர் 500 ரூபாயை நீட்டுறாரு. 5 ரூபாய் டிக்கெட்டுக்கு 500 ரூபாயை தரியன்ற மாதிரி கண்டக்டர் கேட்கிறாரு. பரவாயில்ல டிப்ஸா வச்சுக்கோங்கன்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. இப்ப தாயத்தை தொட்டு பார்க்கலாம்னு நினைக்கும் போது அது மிஸ் ஆகுறது தெரிய வருது. ஐயோ அங்கேயே தாயத்தை மிஸ் பண்ணிட்டோம் போல அப்படின்ற மாதிரி இவருமே பதட்டமாவறாரு. வண்டியை நிறுத்துங்க நான் இறங்கணும்ன்ற மாதிரி இறங்கி வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. இன்னமும் மீரா அந்த இடத்துல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் வரமாட்டான் போலியன்ற மாதிரி கால் பண்ணி பாக்குறாங்க. இவன் வேற கால் பண்றாளே, சீக்கிரமா போகணும்ன்ற மாதிரி இவரை வேகமா தேடுறதுக்காக வந்துடுறாரு. இவங்களும் திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவர் தேடுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆனா இவர் தேடும் போது அது கிடைக்க மாட்டேங்குது. ஐயோ எங்க போச்சு அப்படின்ற மாதிரி பதட்டமா தேடிட்டு இருக்காரு. இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ரேவந்த் இங்க இருக்கிறத கவனிக்கிறாங்க. ரேவந்த் வெளியூர்ல இருப்பன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. கால் பண்ணி பேசும்போது வெளியூர்ல இருக்கன்னு பொய் சொல்றாரு. இவன் என்ன நம்ம கிட்ட பொய்லாம் சொல்றான்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வேற ஒரு பொண்ணை மீட் பண்றாரு. அந்த பொண்ணை இங்க இருந்து கூட்டு போறாரு. ஐயோ இவன் பொண்ணுங்க விஷயத்துல வீக்கானவன் போலியே, இவனையா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரேவந்துக்கு கோவமா வாய்ஸ் நோட் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. ரேவந்த் நான் உன்னை ரொம்ப நம்புனேன், நீ என்னடானா வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டு இருக்கிய அப்படின்ற மாதிரி கோவமா வாய்ஸ் நோட் அனுப்புறாங்க. பிரச்சனை என்னன்னா அதை தெரியாதனமா ஹீரோக்கு இவங்க அனுப்பி வச்சிருவாங்க. ஹீரோ மும்மரமா தேடிட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட இருந்து வாய்ஸ் நோட் வந்திருக்கிறது தெரிய வருது. அந்த வாய்ஸ் நோட்டை இவருமே கேட்க ஆரம்பிக்கிறாரு. என்ன யாரோட போட்டோவையும் அனுப்பி நமக்கு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கா, இந்த ரேவந்த் யாருன்னு யோசிக்கிறாரு. ஏன்னா மாப்பிள்ளன்னு சொல்லியிருப்பாங்க, ரேவந்த் பேரை சொல்லியிருக்க மாட்டாங்க. இவன் என்ன இப்படி பேசுறா, அப்ப ரேவந்த் இவளுக்கு பிடிச்சிருக்கு போலியே, நம்மளை ஏமாத்துறாளா அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு தோண ஆரம்பிக்குது. இவர் உடனே மீராக்கு கால் பண்ணிடுறாரு. மீரா எதுக்காக இந்த மாதிரி வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்க, நீ அவனை தான் லவ் பண்றியா, என்ன ஏமாத்த பாக்குறியான்னு கேட்கிறாரு. அச்சச்சோ இவனுக்கு தெரியாம அனுப்பிட்டுமா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, எனக்கு ரேவந்த் எல்லாம் பிடிக்காது, ஒன்னதான் பிடிக்கும்ன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சமாளிச்சிட்டு இருக்காங்க. எதனால நேரடியா வா பேசிக்கலான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே கொஞ்சம் கடுப்பா தான் காலை கட் பண்றாரு. நம்ம கேர்ள் ஃப்ரெண்டும் நம்மளை ஏமாத்துறா, நமக்கு அந்த தாயத்தும் கிடைக்கல, நமக்குலாம் லக்கே இல்ல போலன்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த தாயத்து கிடைக்குது. ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக மீராவும் காலேஜ்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ரேவந்த் வந்துடுறாரு. நான் உன் காலேஜ் வாசல்ல தான் இருக்கேன், நீ வந்து ஏறுன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே ஏறுறதுக்காக நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ஏறுறதுக்குள்ளேயே அந்த ரேவந்த் இருக்காரு பாத்தீங்களா, கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. என்ன வர சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்புறான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் காருக்குள்ள நமக்கு காட்டுறாங்க. அங்க ஹீரோயின் மாதிரியே வேற யாரோ இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோ தான் ஹீரோயின் உண்மையா இருக்காளா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி ஃபேக்கா மாறி போயிருக்காரு போல. அதாவது ஹீரோயினோட ஜெராக்ஸ் எடுத்து அவன் கூட போக வச்சிருக்காரு போல. செல்வாக்கு ரைட் ஹேண்டா குருன்ற ஒரு நபர் இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த குரு என்ன பண்றாருன்னா இந்த வாசுவை தூக்கிடுறாரு. இவன் தானே அந்த குக்கர் விஷயத்தை போட்டு கொடுத்தான், அதனால இவனை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. என் பாசுக்கு எதிராக இன்னும் எத்தனை தகவல் நீ சேகரிச்சு வச்சிருக்க, ஒழுங்கு மரியாதையா அதெல்லாம் சொல்லிருன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. என்ன விடுங்கன்ற மாதிரி இவன் கெஞ்சி கேட்கிறான். ஒரு ஸ்டேஜ்ல என்னெல்லாம் சேகரிச்சு வச்சிருக்கான்றத சொல்றான். இப்ப ரேவந்த் கூட இருக்கிறது ஜெராக்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஜெராக்ஸ் என்ன பண்ணுதுன்னா நம்ம ரெண்டு பேருமே லவ் பண்றோமா, நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்க போறோமா, சரி லவ் சொன்னது யாரு, நீயா நானான்ற மாதிரிலாம் கேள்வி கேக்குது. உனக்கு தெரியாதா, நீ தானே சொன்னன்ற மாதிரி ரேவந்த் சொல்றாரு. எது நான் சொன்னா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இதெல்லாம் கேட்கும் போது ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா நம்மளை சீட் பண்ணி வேற ஒருத்தனை லவ் பண்ணிருக்கா, நம்ம கிட்ட பணம் இல்லைன்றதுக்காக நம்மளை விட்டுட்டு போறதுக்கு முடிவு பண்ணிருக்கா அப்படின்ற எல்லா விஷயமும் இவருக்கு தெரிய வருது. அடி பாவி என்ன சீட் பண்ணிட்டியேன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. இந்த வாசு என்ன தெரியுமா சொல்றான், அந்த செல்வாவை பொறுத்த வரைக்கும் ஹோட்டல் ரூம்ல நிறைய பொண்ணுங்க கூட ஒண்ணு மண்ணா இருந்திருக்காரு, அவருக்கே தெரியாம அதெல்லாம் வீடியோவா எடுத்து வச்சிருக்கன்னு சொல்றான். இதை கேட்கிற குரு இருக்கார்ல, இதை வச்சு செல்வாவை மிரட்டி நம்ம காசு சம்பாரிச்சா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த குருக்கு அந்த இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் க்ளோஸா இருப்பாரு. இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. நாங்க நேரடியா மிரட்டினா நல்லா இருக்காது, நீ அவர்கிட்ட மிரட்டுற மாதிரி பேசு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி வாசுவும் இந்த இடத்துல பேசிட்டு இருக்கான். வாசு
பேசுறான் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் இவங்க கேப்சர் பண்ணிடுறாங்க. இது மூலியமா செல்வாவை மிரட்டி நம்ம கொஞ்சம் காசு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் குருவும் பிளான போடுறாங்க. இப்ப ஜெராக்ஸ் தான் ரேவந்த் கூட போயிட்டு இருக்கு பாத்தீங்களா. ஹீரோ ஜெராக்ஸுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த ஓனர் கிட்ட இருந்து கால் வருது. ஓனர் கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்குல்ல, அதனால இவரோட கவனம் சதறுது. இவர் கையில இருக்க அந்த தாயத்தை தெரியாதனமா கீழே போட்டுறாரு. அப்படி கீழே போட்டோன்னா அங்க இருக்க ஜெராக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, மயங்கர மாதிரி விழுந்துருது. என்னாச்சு என்னாச்சுன்னு ரேவந்த் கேக்குறாரு. இவங்க எந்திரிக்கவே மாட்டாங்க. இவருமே கீழே போட்ட தாயத்தை எடுக்கணும், திரும்பி அவங்களுக்காக நம்ம ஆக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா எடுக்கவே முடியல, தேடி கஷ்டப்பட்டு இருக்காரு. இவங்க அசையவே மாட்டாங்கல்ல. ரேவந்துக்கு ரொம்ப பயம் வந்துருது. இவ திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல போய் சேர்ந்துட்டாளா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஓனர் எதுக்கு கால் பண்ணிருப்பாருன்னா, ரிப்பேர் பண்றதுக்கு ஒருத்தனை அனுப்பியிருக்கன்ற மாதிரி சொல்றதுக்கு தான் கால் பண்ணிருப்பாரு. ரிப்பேர் பண்ண வேண்டிய நபர் வந்துடுறாரு. அவர் மிஷினை ஓபன் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஓபன் பண்ணி போட்டோவை எடுத்தா அங்க மறைஞ்சே போயிடுவாங்க. அதனால பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு இவர் பயப்படுறாரு. ஓபன் பண்ண சொல்றாருன்னு போகும்போது கரெக்டா இந்த இடத்துல கரண்ட் போயிருது. கரண்ட் போயிருச்சுன்னா ரிப்பேர் பண்ற வேலைலாம் பண்ண முடியாதுல்ல. இப்பதான் கரண்ட் போணுமா, கரண்ட் போயிருச்சு, என்னால எதுவுமே பண்ண முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த நபர் சொல்லிட்டு இருக்காரு. ரேவந்த பொறுத்த வரைக்கும் மீராக்கு என்னாச்சு ஏதாச்சுன்றது தெரியல. இப்ப உடனே பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துடுறாரு. சீக்கிரமா வாங்க, இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாரு. இப்ப டாக்டர்ஸ் எல்லாம் வெளியே வந்து செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணவங்க கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாது, இப்ப உயிரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது உயிரே இல்லையா, நார்மலா வந்துட்டு இருந்தவ திடீர்னு எப்படி சாவான்ற மாதிரி இவருமே ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காரு. அந்த வாசுவை பேச வைக்கலான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பேச வைக்கிறாங்க. இந்த வாசு இருக்கான் பாத்தீங்களா, அவருக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கான். உன்னோட லீல பண்ண வீடியோ எல்லாம் என்கிட்ட இருக்கு, எனக்கு இவ்வளவு காசு வேணும், இந்த இடத்துக்கு கொண்டு வந்து காசை தரணும்ன்ற மாதிரி சொல்றான். இவருமே ஒய்ஃபுக்கு இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இவரோட ஆளான குரு கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறாரு. ஒருத்தன் என்ன மிரட்டுறான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. தலைவரே இப்பன்னு பார்த்து நான் வெளியே இருக்கனே, வர முடியாது அப்படின்ற மாதிரி குரு சொல்லிட்டாரு. சரி நானே போய் தொலைறேன் அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அவன் சொன்ன மாதிரி காசை தந்துட்டு வீடியோவை வாங்கலாம்னு யோசிக்கிறாரு போல. இவர்கிட்ட நிறைய காசு இருக்குல்ல, அந்த காசெல்லாம் ஒரு பாக்ஸ்ல போட்டு இவருமே இங்க இருந்து கொண்டு போறாரு. இவரை காசை ஒரு இடத்துக்கு கொண்டு வர வச்சு அந்த காசை நம்ம எடுத்துக்கலான்ற மாதிரி அவனுங்க பிளான போடுறாங்க. அந்த ரிப்பேர் பண்ண வந்தவர் நாளைக்கு வரன்ற மாதிரி கிளம்பி இருப்பாரு. இப்ப ஹீரோ கஷ்டப்பட்டு அந்த தாயத்தை எடுத்தாதான் இவங்களை உடனே ஆக்டிவ் ஆக்க முடியும். ஆனா இவங்க இறந்து போயிட்டதா டாக்டர்ஸே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஐயோ இறந்து போயிட்டாலே அப்படின்ற மாதிரி ரேவந்த் இந்த இடத்துல புலம்பிட்டு இருக்காரு. இதோடயே இந்த எபிசோட நமக்கு முடிக்கிறாங்க. மொத்தம் இந்த சீரீஸ்ல 6 எபிசோடு. மொத 3 எபிசோட தான் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்த 3 எபிசோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இப்போ வரைக்கும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.